யாரும் எதுவும் பேச முடியாது, எங்கே பார்த்தாலும் போலீஸ் இது இராணுவ முகாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெரரைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பத்திரிகையில் செய்தி வராது, ரேடியோவில் செய்தி வராது, தலைவர்களை பூரா கைது பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் 76 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு நாங்கள் வந்து நெல்லிக்குப்பத்தில் இருக்கோம். நெல்லிக்குப்பத்தில் எங்கள் சர்க்கரை ஆலை சங்கத்தினுடைய கட்டிட திறப்பு விழா. அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பி ராமமூர்த்தியும் விபி சிந்தன் வந்திருக்கிறாரு, சி கோவிந்தராஜன் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு ஒரு ஃபோன் வருது, இது மாதிரி எமர்ஜென்சி ஆட்சியை கலைச்சாச்சு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு. அங்கேருந்தே விபிசி தலைமறைவு ஆகிட்டாரு, அங்கேருந்தே சி கோவிந்தராஜன் தலைமறைவு ஆகிட்டாரு. அங்கேயே என்னையும் வந்து தலைவர்கள் வந்து நீங்கள் வெளியில் உடனே எங்கேயாவது போயிடுங்க, இன்னைக்கு நைட்டு 2 நாள் நைட்டு எங்கேயாவது போயிடுங்க, அப்புறம் நம்ம செய்தி அனுப்புகிறோம். நம்ம உடனே வேற அங்கேயே இருக்கிற வேறு பல சோழர் வீட்டுக்கு போயிட்டோம், தலைமறைவாகிட்டோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் எமர்ஜென்சி திரும்ப ரிவோக் பண்ணுற வரைக்கும் நம்ம தலைமறைவாக தான் எங்கே போனாலும் வந்தாலும், நாட்டில் போகிறது, பகலில் பூரா எங்கேயா இருக்கிறது. அப்போ என்ன ஒரு வாய்ப்புன்னா, என்ன அந்த அளவுக்கு யாருக்கும் பெருசாக தெரியாது.